லிவிங்கில் இருந்த காதலியை கொடூரமாக கொலை செய்து கட்டில் ட்ரேயில் மறைத்து வைத்த இளைஞர். டெல்லியில் பரபரப்பு அடங்குவதற்குள் மும்பையில் நடந்த கொடூரம். மும்பையில் பல்கார் பகுதியைச் சேர்ந்தவர்தான் 37 வயதான மேகா. செவிலியரான இவர் துலிஞ்ச் பகுதியில் தனது காதலன் ஹர்திக் ஷாவுடன் ஒரே வீட்டில் லிவிங் உறவில் இருந்து வந்துள்ளார். இதில் 3 வருடத்திற்கு மேலாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் கடைசி 6 மாதங்களாக இருவரும் ஒரே வீட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் காதலன் ஹர்திக் ஷா எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்ததாகவும், செவிலியராக வேலை பார்த்த மேகாவே வீட்டு செலவு உட்பட அனைத்தையும் கவனித்து காதலனுக்கும் சேர்த்து செலவு செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் காதலி மேகா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ஹர்திக் ஷாவை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு முறையாக பதிலளிக்காமல் ஹர்திக் ஷா அலட்சியம் காட்டி வந்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் சம்பவத்தன்று ஏற்பட்ட மோதலில் ஆத்திரமடைந்த ஹர்திக் ஷா காதலியை கொடூரமாக தாக்கி கொலை செய்திருக்கிறார். இதன் பின்னர் காதலியின் உடலை என்ன செய்வது என செய்வதறியாமல் ஹர்திக் ஷா கடைசியில் வீட்டில் படுக்கைக்கு அடியில் காதலியின் சடலத்தை மறைத்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். பின்னர் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஹர்திக் ஷா தன் உறவினர் ஒருவருக்கு போன் செய்து கூறியிருக்கிறார். காதலியை கொன்றுவிட்டதை கூறிய ஹர்திக் ஷா தனக்கும் பயமாக உள்ளதாகவும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறியதாக தெரிகிறது. இந்த சூழலில் வீட்டில் மறைத்து வைத்திருந்த சடலத்தினால் துர்நாற்றம் ஏற்பட சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசில் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டை உடைத்து உள்ளே சென்றபோது படுக்கை அறைக்கு அடியில் பெண்ணின் சடலம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை கையில் எடுத்த போலீசார் அக்கம் பக்கத்தினரிடம் தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தனர். அப்போது இருவருக்கும் இடையே அடிக்கடி பணத்தகராறு காரணமாக சண்டையிட்டுக் கொள்வதாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். விசாரணையில் காதலி 1 வாரத்திற்கு முன்பு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்த நிலையில் மும்பையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவித்து வலைவீசி தேடி வந்தனர் கொலைகாரனை. இந்த நிலையில் மத்திய பிரதேசம் நாக்டா பகுதியில் ரயில் நிலையத்தில் வைத்து ரயில்வே போலீசாரால் ஹர்திக் ஷா கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். லிவ் இன் உறவில் இருந்த காதலியை காதலன் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் டெல்லியை தொடர்ந்து மும்பையிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏமாத்தி போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பிடிச்சது மட்டும்தான் காட்டுறாங்களா ஒழிய அந்த லெமனை ஏன் தூக்குனா அதை எப்படி தூக்குனான்னு யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க. சிம்பிளான விஷயம் தான். அதில் ஒரு நூலை வச்சு கட்டி ஒரு அசிஸ்டண்ட் வச்சு அந்த பக்கம் வச்சு இழுக்கிறது தான். இது தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்க்குற யாருமே நம்பிடாதீங்க. மேஜிக் அப்படிங்கிறது ட்ரிக்கு தான். கிராமத்து சைடில் இந்த இன்னும் சீட்டு கட்டெல்லாம் விளையாடும் போது இந்த மெஜிஷியன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க விளையாட விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சீட்டுக்கட்டை பற்றி அத்தனையுமே அறிஞ்சது நம்ம தான். இந்த சீட்டுக்கட்டில் எந்த நம்பர் எடுத்தாலும் நம்மளால சொல்ல முடியும். அதனால இது உண்மையிலுமே ஏமாத்துறது தான் எனக்கு தெரிஞ்சு. அங்கே அவங்க என்ன கார்டு வச்சிருக்காங்கன்னு முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியல. ஒரு கார்ட்ஸில் ஒரு இது இந்த 7 எடுத்து இது ஃப்ரண்டில் வச்சுட்டு ஒரு ஸ்னாப் பண்ணால் போதும். நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. எல்லாமே 7ஆக மாறிடும். இதுதான் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போல்டை கழட்டுறதுக்கு கை யூஸ் பண்ணலாம். ரொம்ப டைட்டாக இருந்தால் கட்டிங் பிளேடு போட்டு கழட்டிடலாம். ஆனால் மெஜிஷியன் அப்படி பண்ண மாட்டாங்க. வாட்ச் பண்ணுங்க. என் கண்ணால் இதை அப்படியே பார்த்து கழட்டுறேன். வாட்ச். இது நம்ம ஆடியன்ஸ் கையில் கூட கொடுக்கலாம். அதே மாதிரி இது உண்மையிலுமே கண்ணால் கழட்டுறோன்னா யாருமே நம்பிடாதீங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு, அவ்வளோதான். சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். இந்த மாதிரி 100 கணக்கில் 1000 கணக்கில் இந்த மின்னல் மேஜிக் ஷாப்பில் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை கற்றுக்கிறக்கும் அதே 1 நிமிஷம் தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போது மேஜிக் என்னதான் இருந்தாலும் எப்படி தான் ரிவீல் ஆனாலும் டெய்லி என்கிட்ட லைனில் நின்று கற்றுக்கிட்டு போகிறாங்க. ஏன் கற்றுக்கிறாங்கன்னா மற்றவங்கள ஆச்சரியப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரின் லெவலில் இலங்கை, இப்போது நேற்று கூட இலங்கையிலேருந்து 2 பேர் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒருத்தர். அவங்க என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி நானும் பண்ணணும், என்னோடய லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கணும், மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுல இறங்கணும் அப்படின்ட்டு மெஜிஷியனாகவே மாறிட்டார். அன்றைக்கி ஃபுல் டே உட்காந்து நான் மேஜிக் சொல்லி கொடுத்தேன். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோவும் வந்துடும், கொஞ்ச நாளில் அனுப்பி வைப்பாங்க. மேடையில் பண்ணும்போது
இந்த மாதிரி நிறைய மேஜிக் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் டெய்லி வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட 2 பேர் வெளில இருக்காங்க. மேஜிக்ங்கிறது ட்ரிக்குன்னு தெரிஞ்சாலும் சில பேர் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ நம்ம கற்றுக்கிட்டா கிராமத்து சைடில் போனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து இதெல்லாம் பயப்படாமல் கற்றுக்கலாம். மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் மேஜிக். மெஜிஷியன் தெரிஞ்சாவே போதும், இவன் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றுவான் நம்மளை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில அதுதான். நிறைய பேர் இங்கே வந்து கற்றுக்கும் போது கூட, சார் நான் சீட்டுக்கட்டில் வந்து நிறைய ஏமாந்துட்டேன் சார், சூதாட்டத்தில் ஏமாந்துட்டேன், எங்கள் அப்பா இவ்வளோ விட்டுட்டாரு, அதில் அந்த பெட்டு கட்டி அந்த குதிரை பந்தயத்தில் பெட்டு கட்டி ஏமாந்துட்டார், எனக்கு இதில் ஜெயிக்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு இந்த சூதாட்டத்தில் கற்றுக்கிறதுக்காக இங்கே வருவாங்க. உண்மையாலுமே அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. சூதாட்டத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த சீட்டுக்கட்டை வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இதை கொண்டு போய் நான் அங்கே உட்காந்துனா நான் தான் வின் பண்ணுவேன், யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த சீட்டுக்கட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கலாம், இதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆனால் இதை நாங்கள் சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துறதுக்கு வந்து நாங்கள் துணை போக மாட்டோம். எல்லாம் சூதாட்டங்கிறதே வந்து ஏமாற்று வேலை தானே. நாங்கள் வந்து மேஜிக் பண்ணுற போகிற இடத்துல மக்களை கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா மேஜிக்கும் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா மெஜிஷியனும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. என்னோட 25 வருஷ வாழ்க்கையில் நிறைய அடிபட்டுட்டாங்க. எப்படின்னா சில இடங்களில் போய் நாங்கள் பொருளை அடுக்கி வைப்போம், சார் இப்போ வேண்டாம் அப்புறமா பண்ணுங்கள், எங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்புறம் உண்மை சொல்லணுன்னா நான் ஒரு மேடையில் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் இருக்கும், மேடையில் இந்த மாதிரி எல்லாம் மெட்டீரியல் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு, கோட்டு மாட்டலான்ட்டு போகிறோம், ரிட்டன் மேஜிக் மியூசிக்கெல்லாம் போட்டாச்சு, மேடையில் ஏறதுக்கு போகிறோம், டேபிளில் காணோம், பொருளெல்லாம் பார்த்தா கீழே கிடக்கு. அந்த அளவுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்தது அந்த டைம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை, எல்லாம் டோட்டல் சேஞ்ச். நம்ம நடந்துக்கிற விதங்களை பொறுத்து தான் ஒவ்வொன்றும் தீர்மானிக்கிறாங்க. இப்போது நம்ம மேடையில் போய் எல்லா மேஜிக்கும் இப்போ சின்ன மேஜிக் காட்டிட்டு கை தட்டுங்கன்னா தட்ட மாட்டாங்க.